ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனான்ஸ் டாக்ஸ் சேனலில் நம்ம இன்றைக்கி எதுக்காக நம்ம பட்ஜெட் போடணும், அது வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். எல்லாத்துக்குமே ஒரு சின்ன விஷயம் தான் காரணமாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பட்ஜெட் போடுறது சின்ன விஷயம் தான். பட் இது வந்து உங்களோட ஃபினான்ஷியல் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பேக்ட் ஏற்படுத்தும். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான திங்கு. ஃபஸ்ட் நீங்கள் வந்து பட்ஜெட் போட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து எடுத்து வைக்க முடியும். ஒரு ஃபினான்ஷியலி நீங்கள் ஸ்டேபிள் ஆகிறதுக்கான நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பவே அது மூலிமா தான் எடுத்து வைக்க முடியும். நீங்கள் பட்ஜெட் போடும்போது தான் நம்மளுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் ஒரு மாதத்தில் தெரிஞ்சுக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 months போட்டு ஆவரேஜாக எதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது மூலமாக நீங்கள் வந்து நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட் எவ்வளோ க்ரியேட் பண்ணணும், அப்புறம் எதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பட்ஜெட் போடுங்க. இது வந்து பெரிய டிஃபிகல்ட் டாஸ்க்லாம் இல்லைங்க. நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து கணக்கு போட்டிருப்பாங்கல்ல, இதுக்கு இவ்வளோ செலவாச்சு, அந்த மாதிரி நீங்கள் பேசிக்காக போட்டுட்டிங்கன்னா போட நீங்கள் வந்து அதில் ஒரு பெரிய ப்ரோவாக மாறிடுவீங்க. ஸோ இதுக்காக தேவையில்லாத கோர்ஸு, ஸோ இதுக்கு நிறைய வீடியோஸ் அதெல்லாம் பார்த்து இந்த மந்த்லேருந்தே நீங்கள் பட்ஜெட் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃபினான்ஷியல் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற ஒரு சின்ன ஸ்டெப் எடுங்க. தேங்க்யூ.